இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம். வணக்கம். இது IBC தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் சற்று முன்னர் நாடாளுமன்றத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தேசத்தினுடைய தெய்வங்கள். நான் இப்போது பேசுவதாக இருந்தால் இங்கே இருந்து பேசுவதற்கு காரணம் தேசத்தினுடைய தெய்வங்களும் அவர்களுடைய வெளிவந்தவர்களும் என்னை காப்பாற்றியதுதான் காரணம் அப்படி என்று சொல்லி அவர் நாடாளுமன்றத்திலே அந்த துணிப்பட அவர் பேசியிருக்கிறார். இன்றைய தினம் இந்த மறுபடியும் இந்த பாராளுமன்றத்திலே நான் வந்து உரையாற்ற முடியுமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் என்னுடைய தேசத்தின் தெய்வங்கள் வழிவந்தவர்களுமே என்ற உதவியால் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே வந்து நாள் கதைக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் ஒரு சில கேள்விகள் மக்களிடம் எழுந்திருக்கிறது. யார் இந்த தேசத்தினுடைய தெய்வங்கள்? நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த தெய்வங்கள் யார் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதுதான் மக்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. சில வேளைகளில் நீங்கள் வெள்ள நீருக்கூடாக வருகிற போது ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ வீரர்கள் உங்களை காப்பாற்றியதாக சொல்லப்படுகிறது. அப்படியாக இருந்தால் நீங்கள் அவர்களை தான் தேசத்தினுடைய தெய்வங்கள் என்று குறிப்பிடுகிறீர்களா? அல்லது கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மாவீரர் தினத்தன்று வடமராட்சியிலே நீங்கள் மாவீரர் துயிலும் இல்லத்தில் இருந்து நினைவேந்தல் செய்தீர்கள். அப்படியாக இருந்தால் அவர்களை தேசத்தினுடைய தெய்வங்களாக சொல்லுகிறீர்களா? இந்த கேள்வியை மக்கள் அதிக அளவிலே கேட்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், நீங்கள் இருக்கக்கூடிய இடம், நீங்கள் யாரை வேண்டுமாக இருந்தாலும் எப்படியாக சொல்லிக்கொள்ள முடியும், அது உங்களுடைய உரிமை. ஆனால் நீங்கள் மக்களுடைய பிரதிநிதியாக, யாழ்ப்பாண மாவட்ட மக்களினுடைய பாராளுமன்ற பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற வார்த்தைகள் அவங்களுக்கு வாக்களித்து உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மக்களையும் பிரதிபலிக்கக்கூடியது. ஆகவேதான் மக்கள் உரிமையோடு கேட்கிறார்கள், யார் அந்த தெய்வங்கள் என்பதனை நீங்கள் தெளிவாக கூற வேண்டும் என்று. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக மாறுபாடுடைய கருத்துக்களை அதிக அளவிலே சொல்லக்கூடியவர். குறிப்பாக முன்னுக்கு பின் முரணான சில கருத்துக்களை அவர் அடிக்கடி சொல்லி சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்வது வழமையாக இருக்கிறது. அது எவ்வகையான தந்திரமோ தெரியாது. ஆனால் இதிலே மக்கள், வாக்களித்த மக்கள் குழம்பி போய் விடுகிறார்கள் என்பது மாத்திரம் உண்மையாக இருக்கிறது. ஆகவே ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய நாடாளுமன்ற பிரதிநிதி ஒருவருக்கு தவறான அல்லது இழிவான ஒரு பெயர் அல்லது அவர் தொடர்பான தவறான அபிப்பிராயத்தை யாரும் முன்வைக்கக்கூடாது என்பதிலே நாங்கள் குறியாக இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவர் இப்படியாக மாறுபட்ட கருத்துக்களை சொல்லுகிறார் என்று சொல்லியும் உங்கள் எல்லோருக்குமே தெரியும், நாடாளுமன்றத்தில் அடிக்கடி ராமநாதன் அர்ச்சனா அவர்களுக்கு மனப்பிறழ்வு இருப்பதாகவும் இன்னும் பல இவருக்கு மனநோய் இருக்கிறது, வைத்தியசாலையில் வைத்தியரிடம் கொண்டு காட்டுங்கள் என எல்லாம் ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள தரப்பு எம்பிகள் அதை அடிக்கடி சொல்லுகின்ற விடயம் இருக்கிறது. ஆகவே ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரை தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி விழிப்பதை தமிழர் தரப்பு ஒருபோதும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளாது. ஆகவேதான் ஒரு தெளிவான விளக்கத்தை அவர் வழங்க வேண்டும் என்பதை பகிரங்கமாக பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி நேரலைகளில் வரக்கூடிய வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் இந்த விடயம் தொடர்பாகவும் ஒரு தெளிவுபடுத்தலை வழங்க வேண்டும். அதாவது நீங்கள் குறிப்பிட்ட அந்த தெய்வங்கள் யார்? உண்மையில் வெள்ளத்தின் போது நீங்கள் அதனை கடந்து வருகிற போது உங்கள் அருகிலே இருந்த ஸ்ரீலங்காவினுடைய இராணுவத்தினரை குறிப்பிடுகிறீர்களா? அல்லது கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வடமராட்சியில் இருக்கக்கூடிய மாவீரர் துயிலும் இல்லம் ஒன்றிலே நீங்கள் நினைவேந்திய அந்த மாவீரர்களை குறிப்பிடுகிறீர்களா என்ற கேள்வியை மக்கள் பரவலாக சமூக ஊடகங்களில் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே தான் உங்களிடம் இந்த தெளிவை சொல்லுங்கள் என்று கேட்கிறோம். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் தெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம், தெய்வமாக பேசலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் இங்கு பலருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. உண்மையில் உங்களுடைய வார்த்தைகள்
கண்சாட்டிலே பதியப்படுகிறது ஒரு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக என்பதனை மறந்துவிடக்கூடாது இல்லையா? குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் காலங்காலமாக தமிழர் தரப்பிலே இருந்து சென்றிருக்கக்கூடிய எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் இப்படியாக பேசியிருக்க வாய்ப்பில்லை. குறிப்பாக நீங்கள் ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ தரப்பைத்தான் அப்படி குறிப்பிடுகிறீர்களாக இருந்தால் அப்படியாக பேசுவதற்கு எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் துணியவில்லை. ஆனால் நீங்கள் துணிந்திருக்கிறீர்கள். உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் யாழ்ப்பாண மாவட்ட மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள். உங்களிடமிருந்து இந்த மக்கள் நிறைய எதிர்பார்ப்புகளோடு உங்களை நாடாளுமன்றம் அனுப்பினார்கள். தேவையுடைய ஒரு சமூகத்தினுடைய மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவேன் என்று சொல்லுவோம். நிறைய விடயங்களை வெளிக்கொண்டு வருவேன், உண்மைகளை பேசுவேன், உங்களுக்காக நான் இறுதி வரை இருப்பேன், இப்படியான வார்த்தைகளை அதிக அளவில் அடிக்கடி வெளிப்படுத்துகின்றவர் நீங்கள். ஆகவேதான் உங்களிடம் உரிமையோடு தமிழ் மக்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். பகிரங்கப்படுத்துங்கள், நீங்கள் குறிப்பிட்ட அந்த தெய்வங்கள் யார் என்பதனை. நான் ஏலவே குறிப்பிட்டது போல மாறுபாடான கருத்துக்களை மாறி மாறி அல்லது முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை அதிக அளவிலே பேசக்கூடிய ஒருவராக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இருக்கிறார். இந்த விடயத்தை கேட்கிற போது ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய ஆதரவாளர்கள் எப்படியாக எடுத்துக்கொண்டாலும் உண்மையில் ஒரு கட்டமைக்கப்பட்ட இனச்சமுதாயமாக தமிழர் சமூகம் தன்னுடைய வெளிப்படுத்தல்களை மேற்கொள்ள வேண்டும். அதனுடைய அரசியல் கட்டமைப்புகள், அரசியல் பிரதிநிதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற சில கேள்விகளும் வரையறைகளும் இருக்கிறது. ஆகவே அதனை ஒரு ஊடகமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். கடந்த ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய ஆதரவு தளம் எப்படியாக இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய ஆதரவு தெரிவித்து அதன் பின்பதாக அவருடைய மேடையிலே இருந்து இறக்கிவிடப்பட்டார். அதன் பின்பதாக இப்போது இருக்கக்கூடிய வெற்றி தரப்பாக இவர்கள் இருப்பார்கள் என நம்பி ஜேவிபி தரப்போடு ஒரு டீல் பேசியதாக சமூக ஊடகங்களில் காணொளிகள் அல்லது அந்த ஒலிப்பதிவுகள் கிடைக்கப்பட்டது. அதன் பின்பதாக அதனை எப்படி மாற்றிக்கொண்டார், அது தொடர்பான எப்படியான கருத்துக்களை சொல்லிக் கொண்டார், இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்கவனுடைய பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அடையாளங்களோடு கூட சமூக ஊடகங்களில் அவர் தென்பட்டதனையும் காணக்கூடியதாக இருந்தது. அதே போல தமிழர்களுடைய பொது கட்டமைப்பு நிறுத்தி இருக்கக்கூடிய சங்கு வேட்பாளரையும் ஒரு கட்டத்திலே ஆதரித்தார். அதன் பின்பதாக இப்படி மாறி 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 அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை அறிவித்துக் கொண்டே சென்றார். அதே போல கடந்த அரசிலே அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா அவர்களை புகழ்பாடி அவரோடு சேர்ந்து இயங்க போவதாக எல்லாம் கதைகளை சொன்னவர். அதன் பின்பதாக ஒரு கட்டத்திலே தான் தேசிய தலைவரனுடைய பிள்ளை என்று சொல்லியும் சொல்ல தொடங்கினார். இப்படியாக கடந்த காலங்களில் மாவீரர்களை புகழ் பாடுகின்ற இந்த நிகழ்வுகள் எல்லாம் இருந்தது. இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இவர் சொல்லுகின்ற அந்த தெய்வங்கள் யார் என்ற கேள்வியை கேட்பதற்கு ஏதுவாக அவரை அண்மை காலங்களிலே வெள்ள நீரின் போது அவர் வெளிவந்த போது அவரோடு இராணுவத்தினர் இருந்தார்கள். அவருக்கு ஒரு இராணுவ அதிகாரி குடைபிடித்துக் கொண்டிருந்ததாக பெருமையாக ஒரு சிலர் பேசிக் கொண்டார்கள். அப்படியாக இருந்தால் உண்மையில் நீங்கள் யாரை அந்த தெய்வங்களாக குறிப்பிடுகிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த விவகார தரப்புகளிலே நாங்கள் ஒரு சில விடயங்களை பார்க்கலாம். ஜேவிபியோடு டீல் பேசிய விடயங்களாக இருக்கலாம். அதன் பின்பதாக இவர் காணொலிகளில் சொல்லுகிற போது தன்னுடைய தந்தை தனக்கு மது போதையை பழக்கியதாக ஒரு கட்டத்திலே குறிப்பிடுகிறார். அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தந்தையை ஒரு விடுதலை புலிகளினுடைய ஒரு காவல்துறை கட்டமைப்பினுடைய அதிகாரியாக அடையாளப்படுத்துகிறார். ஒரு சில இடங்களில் சொல்லுகிறார் தன்னுடைய தந்தை வறுமை காரணமாக பிழைப்புக்காகத்தான் இப்படி சென்றதாக சொல்லுகிறார். இன்னும் ஒரு பக்கமாக அவர் சொல்லுகிறார் அப்பா ஒரு உப்பற்றத்தை ஆகி அவர் தேசத்திற்காக போராட போனவர் என்று சொல்லுகிறார். நாடாளுமன்றத்தில் கண்ணீர் விட்டு அழுகிறார் தன்னுடைய தந்தையை காணவில்லை என்று சொல்லி. ஐநாவுடைய முன்றலிலே சென்று தன்னுடைய தந்தையை காணவில்லை என முறைப்பாடு அளிக்கிறார். இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது. உண்மையில் ஒரு புலிகளினுடைய கட்டமைப்பில் இருந்திருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் மது போதை பாவனைக்குட்பட்டவராக இருக்க முடியுமா? இது உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த கேள்வி. அதே போல அப்படியாக அவர் தன்னுடைய பிள்ளைக்கு இதனை இப்படி பழக்கினார் என்ற விடயங்களை எப்படி எடுத்துக்கொள்வது? ஆனால் அந்த விடயங்களில் அப்படி இருக்கவில்லை. தொடர்ந்து அந்த பல்டிகளை அடிப்பதிலே வல்லவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். ஆகவே நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை இன்னுமொருவர் அல்லது இன்னுமொரு நாடாளுமன்ற உறுப்பினர் தரக்குறைவாக மனநிலை சரியில்லாதவர் என்று எல்லாம் சொல்லுகிற போது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய இதயங்களும் புண்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் இந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மக்களுடைய பிரதிநிதி என்பதை
என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நினைவுபடுத்துகிறோம். ஆகவேதான் இந்த கேள்விகள் கேட்க வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் அப்படியாக இராணுவத்தினரைத்தான் நீங்கள் அந்த தேசத்தினுடைய தெய்வங்கள் என்று குறிப்பிடுகிறீர்களாக இருந்தால், புலம்பெயர் தேசங்களுக்கு செல்லுகிற போது நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதியாக உங்களை காட்டிக்கொள்ளுகிறீர்கள். அடிக்கடி நாடாளுமன்றத்தில் தமிழ் தேசியவாதியாக மெய் சிலுக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். அது உங்களுடைய நாடாளுமன்ற சிறப்புரிமை என்பது கூட தெரியாமல் இந்த மக்களும் ஏதோ ஒன்றுக்காக தாங்கள் நினைத்ததை, தாங்கள் அடைய முடியாததை ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்றத்தில் ஒருவர் பேசுகிறாரே என்று வியந்து பார்க்கிறார்கள். அப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது. මට දැනගන්න මට තාත්තා කෝ කියලා අඩුමගාන තාත්තා මරලා තිබ්බානම් අද මම ආවිල්ලා මේක හින්නවා කියන්නේ මේ සිංහල කතා කරන්න පුළුවන් කියන්නේ මගේ තාත්තා නිසා. තාත්තා තමයි මට කියලා දුන්නේ සිංහල. හැබැයි අද නෑ, අද කොහෙද කියලා හොයන්න නෑ. කොච්චර කැකුව තියනවාද කියලා හිතලා බලන්න කවන්නේ. හැබැයි මම කවුරු මාව මරලා දැම්මොත් මගේ තාත්තා වෙනකොට මම පෙනී හිටිනවා. ඒක එකයි හරි. ஆனால் நீங்கள் பேசுகின்ற அந்த அத்தனை வார்த்தைகளும், மக்களை உணர்வு வசப்படுத்தப்படுகின்ற அத்தனை வார்த்தைகளும் உங்களுடைய நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி நீங்கள் பேசிக்கொள்ளுகிறீர்கள் என்பதனை எப்படி எடுத்துக்கொள்வது என்ற கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நீங்கள் தமிழ் தேசியவாதியாக இருந்தால், நான் ஒரு தெளிவான தமிழ் தேசியவாதி என்பதனை தெளிவாக குறிப்பிடுங்கள். நீங்கள் அடிக்கடி குறிப்பிடுவது போல தேசிய தலைவருடைய பிள்ளை நான், தமிழ் மக்களுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் அதனை தெளிவாக சொல்லிக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களினுடைய இதயங்களில் என்றும் பலிகளாக நீங்காமல் இருக்கக்கூடிய இந்த கொடிய யுத்தத்தினுடைய மிகப்பெரிய விளைவுகளை தமிழ் மக்களின் மீது திணித்தவர்கள் என ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ தரப்பை அல்லது படைத்தரப்புகளை குறிவைத்து தொடர்ச்சியாக தமிழ் தேசிய அரசியல் பேசுகின்ற ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லது தமிழ் மக்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இராணுவத்தினருக்கு எதிரான விசாரணைகள் வேண்டும் என நீங்கள் பேசக்கூடிய அதே நாடாளுமன்றத்திலே சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறியிருக்கிறார்கள். இராணுவம் மிகப்பெரிய மனித குலத்திற்கு எதிரான யுத்தத்தை செய்தது என்ற விடயம் சொல்லப்படுகிறது. அப்படியாக இருந்தால் நீங்கள் சொல்லுவது யார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மக்களினுடைய பிரதிநிதி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் சாவகச்சேரி தொகுதியிலே இருந்து அதிக அளவிலே வாக்குகளை பெற்றவராகவும் உங்களுடைய சொந்த தொகுதியாகவும் உங்களுடைய கோட்டையாகவும் சாவகச்சேரியை நீங்கள் அடையாளப்படுத்துகிறீர்கள். சாவகச்சேரி தொகுதிக்குட்பட்டிருக்கக்கூடிய அருகிலே இருக்கக்கூடிய மிருசுவில் என்ற இடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய படுகொலையில் இராணுவ தரப்புகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது. அவர்களுக்கு எதிராக தண்டனைகள் வழங்கப்பட்டது, சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் விடுதலையானது வேறு கதை. ஆனால் இப்படியாக அடையாளப்படுத்தப்பட்ட மிருசுவில் தொடங்கி செம்மணி வரை, குறிப்பாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்றிருக்கக்கூடிய பல படுகொலைகளில் சம்பந்தப்பட்டவர்களாக அடையாளப்படுத்தப்படுகிற அப்பாவி மக்களை கொன்றார்கள், சுட்டுக் கொன்றார்கள், கடத்தினார்கள், காணாமலாக்கினார்கள் என்றெல்லாம் தமிழ் தரப்புகளால் குற்றஞ்சாட்டப்படுகின்ற ஒரு தரப்பைச் சேர்ந்தவர்களை நீங்கள் தெய்வமாக உருவகிக்கிறீர்களாக இருந்தால் நீங்கள் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதி தானா என்ற கேள்வி மக்களிடம் எழுப்பப்படுகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை சில தமிழ் மக்களுடைய உள்ளங்கள் எரிமலையாக கொதித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பான ஒரு தவறான அபிப்பிராயம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த விடயத்தை முன்வைக்கிறோம். பகிரங்கமாகவே நீங்கள் அந்த தெளிவுகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உண்மையில் நீங்கள் யாரை தெய்வம் என்று அடையாளப்படுத்துகிறீர்களோ அது உங்களுடைய உரிமை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் யாரை எப்படி குறிப்பிடுகிறீர்கள் என்ற விடயத்தை தெளிவாக மக்களிடம் சொல்லிக் கொள்ளுங்கள். மக்களை குழப்பிக் கொள்ளக்கூடாது இல்லையா? உண்மையில் ஆரம்பத்திலே சொன்னது போல யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே இதுவரை காலமும் இருந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் உங்களைப் போல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த மக்களுக்கு கிடைக்கவே இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆகவேதான் இந்த மக்களினுடைய எதிர்பார்ப்புகளையும் இந்த மக்களினுடைய கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. ஆகவே தெளிவாக சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரை தெய்வங்கள் என்று குறிப்பிட்டீர்கள். அண்மைய நாட்களில் உங்களோடு அவர்கள் உங்களுக்கு உதவி செய்தார்கள், குடைபிடித்தார்கள், உங்களை முகாமிலே தங்க வைத்தார்கள் என்றெல்லாம் நேற்று முன்தினமெல்லாம் உங்களுடைய வலைவழி தளத்திலே காணொலிகளை பதிவேற்றி இருக்கிறீர்கள். ஆகவே அது சார்பாகத்தான் இவர்களை சொல்லி இருக்கிறீர்களா? அல்லது கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி நீங்கள் விளக்கேற்றிய அந்த மாவீரர்களை தெய்வங்கள் என்று குறிப்பிடுகிறீர்களா? மிக தெளிவாக சொல்லிக் கொள்ளுங்கள். மக்களை குழப்பமடைய வைக்க வேண்டிய தேவை இருக்காது என நம்புகிறேன். ஆக ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லுகிற போது தெளிவாக உறுதியாக சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் மக்களுடைய பிரதிநிதி. உங்களை நம்பி வாக்களித்தவர்கள் தங்களுடைய
உங்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டும் என்பதற்காக அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் முதல் ஒன்று கூறி பின்னர் வேறு ஒன்றை கூறுவது என்பது அவ்வளவுக்கு பொருத்தமாக இருக்காது என்பதனை சொல்லிக்கொள்ள முடியும். உண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள், நீங்கள் யார் என்பதை தெளிவாக சொல்லிக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதியா? தமிழர் தேசியத்தையும் தமிழர்களுடைய போராட்டத்தை நியாயப்படுத்துகின்ற அல்லது அதனை பேசுகின்ற அவர்களுடைய வழிகளை காவி செல்லுகின்ற ஒருவரா, அல்லது ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள தரப்புகளோடு சகவாழ்வையும் சமத்துவத்தையும் பேணுகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா? இரண்டு தோணிகளிலும் கால் வைத்திருக்க முடியாது. ஆகவே ஒரு தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அண்மைய நாட்களில் நாடாளுமன்றத்திலே நீங்கள் நாமல் ராஜபக்சவோடு அருகிருந்து பேசுகின்ற அந்த காணொளி, உங்களுடைய முதுகிலே நாமல் ராஜபக்ச அவர்கள் தட்டுகின்ற அந்த காணொளி கிடைத்தது. நாமல் ராஜபக்சவையும் மஹிந்த ராஜபக்சவையும் நீங்கள் மிகப்பெரிய அளவிலே புகழ்ந்திருக்கிறீர்கள். உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் எதிர்கொண்ட மிகப்பெரிய இன அழிப்புக்கு காரணமானவர்கள் என்று சொல்லி இன்றும் ராஜபக்ச தரப்புகளை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இருந்தால் அந்த மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு நீங்கள் எப்படி ராஜபக்ச தரப்புகளை அப்படி அவ்வளவு அழகாக அப்படி ஒரு உறவை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள்? உங்களுடைய மனசாட்சி உறுத்தவில்லையா என்பது இது மக்களுடைய கேள்வி. எங்களை பொறுத்தவரை நீங்கள் மக்களுடைய பிரதிநிதி. ஆகவே தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிநிதியை தவறாக யாரும் அர்த்தப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகவும், வரலாற்றில் யாழ் தேர்தல் மாவட்ட மக்களுக்கு கிடைக்காத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைத்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களை பற்றிய தவறான புரிதல்கள் யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் இந்த கேள்விகளை நாங்கள் வினயமாக முன்வைக்கின்றோம். ஆக ஒரே ஒரு விடயம்தான், கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட மக்களின் பிரதிநிதி ஒருவர் அந்த கொன்றவர்கள் என்று குற்றம் சாட்டுகின்றவர்களை தெய்வங்கள் என்று கொண்டாடுகின்ற இழிநிலைக்கு இந்த இனம் வந்துவிட்டதா என்ற கேள்வியை மக்கள் தங்களுடைய மனங்களின் ஆவேசமாக அடுக்கிக் கொள்கிறார்கள். ஆக தெளிவாக ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை, நான் என்னை காப்பாற்றியதற்காக இந்த இராணுவத்தினரை நான் அப்படி சொன்னேன் என்று குறிப்பிட்டால் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், இந்த விவாதம் அண்மைய நாட்களில் சமூக ஊடகங்களிலும் இருந்து கொண்டிருந்தது. ஒரு நாட்டினுடைய படைத்தரப்புகளினுடைய கடமை என்ன என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது யுத்தம் செய்வதும் யுத்தமல்லாத காலப்பகுதியில் நாட்டில் இடம்பெறுகின்ற முகாமைத்துவங்களில் ஈடுபடுவதும் இடர் மீட்பு பணிகளிலும் ஈடுபடுவதுமே நாட்டினுடைய படை பாதுகாப்பு தரப்பினுடைய செயற்பாடும் கடமையுமாகும். ஆகவே அவர்கள் இதனை செய்தார்கள் என்பதற்காக காலங்காலமாக ஒரு நீதி வேண்டி காத்திருக்கக்கூடிய ஒரு இனத்தினுடைய பிரதிநிதி நான், அவர்களுக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அந்த மக்களினுடைய பிரதிநிதி ஒருவரே இவர்களை இப்படியாக புகழுகிறார் என்று சொன்னால் அந்த மக்கள் காலங்காலமாக வேண்டுகின்ற நீதி நீர்த்து போய்விடும் என்கின்ற அடிப்படை அறத்தை அல்லது அறிவை கூட பெற்றதாத நீங்களா அடிக்கடி உன்னுடைய தகுதி என மற்றவர்களை பார்த்து கேட்கிறீர்கள் என ஒரு சிலர் கேள்விகளை எழுப்புகிறார்கள். இதற்கான பதிலையும் நீங்கள் சொல்லுவீர்கள் என்று நம்புகிறோம். நான் சொன்னது போல ஒரு வைத்தியருக்கு இருக்கக்கூடிய கடமை மருந்துகளை கொடுப்பது, நோயாளிகளை பராமரிப்பது, பார்ப்பது. அதே போல தாதியருக்குரிய கடமை இது. ஒரு ஆசிரியருக்குரிய கடமை மாணவர்களுக்கு கற்பிப்பது, சிறந்த சமூகத்தை உருவாக்குவது. அதே போலதான் ஒரு நாட்டினுடைய படைத்தரப்புக்கும் பாதுகாப்பு தரப்புக்கும் இருக்கக்கூடிய கடமை சட்ட ஒழுங்கை பேணுவதும் அதே போல இடர்கால மீட்பு பணிகள் போன்றவற்றில் ஈடுபடுவதும். ஆகவே இதற்காக நீங்கள் தெய்வங்கள் என்று கொண்டாட வேண்டிய தேவை இருக்கிறதா? ஆனால் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லுகிறோம், நீங்கள் யாரை வேண்டுமானாலும் தெய்வங்கள் என்று கொண்டாடலாம், அது உங்களுடைய உரிமை. ஆனால் யாழ்ப்பாண மாவட்ட, அதாவது வலிகள் நிறைந்த ஒரு கொடூரமாக கொல்லப்பட்ட மக்கள் கூட்டத்தினுடைய நாடாளுமன்ற பிரதிநிதி, அதாவது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற பிரதிநிதியாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய பிரதிபலிப்புகள் அந்த மக்களுடைய பிரதிபலிப்புகள் என்பதனால் கேட்கிறோம், நீங்கள் தெய்வங்கள் என்று சொல்லி புகழாரம் சூட்டியது யாரை? பதில் சொல்லுவீர்கள் என காத்திருக்கிறோம். நன்றி உறவுகளே. மக்களினுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்றவர்கள் மக்களுடைய அபிலாசைகளையும் மக்களுடைய எண்ணங்களையும் மக்களுக்கான தேவைகளையும் உணர்ந்தவர்களாக பேச வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இங்கு அது மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அப்பால் தங்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு இவர்களுக்கு நேரம் போதாமல் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு அடிக்கடி முன்வைக்கப்படுகிறது. ஆகவே ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் கூட்டம் நீதி வேண்டி காத்திருக்கின்ற போது அந்த மக்களினுடைய பிரதிநிதிகள் குற்றம் சாட்டுகின்ற தரப்பை கொண்டாடுகிறார் என்று சொன்னால் இந்த சர்வதேச நீதி எங்கு போய் முடியும் என்ற கேள்வியோடு உங்களிடம் இந்த கேள்வியை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி உறவுகளே. நாளை மற்றும் ஒரு இன்றைய அறிவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களவளம்.